ஆண்டவர் என்னைக்குமே ஒரு விஷயத்துல போட்டி போடுவார் நம்ம கூட. எப்படின்னா, நம்ம தொடர்ந்து பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கமா, இவ்வளோ நாள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டப்பா, ரைட்டுப்பா, தொடர்ந்து நீ பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கியா, இரு பார்க்கலாம், என்னுடைய அன்பு ஜெயிக்குமா உன்னுடைய பாவம் ஜெயிக்குமான்னு பார்க்கலாம்ப்பா அப்படின்னு தான் ஆண்டவர் என்னைக்குமே நிற்பாரு. வேலை பாவம் பூரணம் ஆகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்கு. ஆனா இன்னொரு இடத்துல என்ன இருக்குன்னா, மரணத்தை காட்டிலும் வலியது நேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல எழுதியிருக்கும். உன்னத பாட்டுல இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு வேளை தொடர்ந்து நம்ம ஒரு குறிப்பிட்ட பலவீனத்தில் விழுந்துக்கிட்டே இருக்கோமா, குறிப்பிட்ட ஒரு காரியத்தில் தவறிக்கிட்டே இருக்கோம், இதில் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறோமா, நிச்சயமா சொல்கிறேன், அவர் அன்பு நம்மளை கட்டாயம் என்ன பண்ணும், அவர் பக்கம் இழுக்காம விடவே விடாது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், ஆண்டவர் இன்னைக்கு சவால் விட்டு சொல்லுவார், என்னுடைய அன்பு தான் நிச்சயமா ஜெயிக்கும், மரணத்தை பார்க்கலும் வலியதாகி என்னுடைய நேசம் நிச்சயமா ஜெயிக்கும். உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்த அவருடைய அன்பு நிச்சயமாகவே பெரிய காரியங்களை செய்வோம். நம்மளை வச்சு எல்லாத்தையும் நம்ம விட்டுட்டு வந்துட்டோம். இந்த பலவீனத்திலிருந்து என்னால் விடுதலை ஆக முடியல, இந்த ஒரு காரியத்தை என்னால் செய்யாம இருக்க முடியல, இதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கிறவங்களா இருக்கிறோமா? நிச்சயமா சொல்றேன், ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். பாருங்க, என்னால முடியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சமூகத்துக்கு நம்ம போயிட்டோம்னா சொல்றேன், ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறார்.